வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் சிருஷ்டி அவங்க செஞ்ச சாக்லேட் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமோசா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துட்டு, இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு, இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாவை ஒரு துணி போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாம். இது ஊற டைமில் நம்ம சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம். சாக்லேட் ஒரு 1/2 கப்பு போல் இது போல் சின்ன சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சிருஷ்டி இந்த சாக்லேட் சமோசாவுக்கு சாக்லேட்டும் ட்ரை நட்ஸ் மட்டும்தான் வச்சு செஞ்சாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ சாக்லேட் சேர்த்த பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த சாக்லேட்டில் இருக்க இனிப்பே போதுன்னு சொன்னால் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்படுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை திரும்பவும் இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கப்பு போல் மாவு எடுத்துருக்கோம். 1 கப்பு மாவுக்கு எனக்கு 7 சமோசா சீட்டு கிடச்சிச்சு. இப்போ இது போலயே எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சப்பாத்தி தேய்க்கிற பலகை மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டையை நம்ம சப்பாத்திக்குள்ளே தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்குள்ளே தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்க்காமல் இதை கொஞ்சம் நீள வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் தேய்க்கும் போதில் இந்த சமோசா சீட்டு பண்ணும் போதில் அதிகமாக மாவு வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ நான் உருட்டுற மாதிரியே கொஞ்சம் நீளமாக நீங்கள் உருட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கட்டர் வச்சு இதை நம்ம சமோசா சீட்டு சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமோசா சீட்டு ரெடி பண்ண பிறகு இதை கட் பண்ணுறத விட இப்போ சமோசா சீட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாவை நம்ம கட் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம உருட்டும் போதில் இந்த மாவை சேர்த்து நம்ம உருட்டிக்கலாம். அப்போ இந்த சமோசா சீட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம ஒரு தோசை தவா வச்சுட்டு, இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சமோசா சீட்டு போட்டுட்டு, இதை 2 சைடு ஒரு நிமிஷம் மட்டும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமோசா சீட்டை ரொம்ப நேரம் அடுப்பிலே வச்சுருக்காதீங்க. வச்சுருந்தீங்கன்னா சமோசா சீட்டு கொஞ்சம் முருக ஆரம்பிச்சிடும். அப்போ சீட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண மோஸ்ட்லாம் சரியாக வராது. இது போல் ஒரு நிமிஷம் மட்டும் 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நாம் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சமோசா சீட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் உள்ள எல்லா சமோசா சீட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சமோசா சீட் வச்சுட்டு இது போல் பாதியாக மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெடி பண்ண பேஸ்ட்டை இது போல் ஓரங்களில் நல்லா தடவி விட்டுடலாம். இது போல் எல்லா ஓரங்களையும் நல்லா தடவி விட்ட பிறகு இப்போ இந்த சீட்டை நான் மடிக்கிற மாதிரியே இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் மடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சமோசா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு ஏதாப்புல உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பகுதியும் நம்ம அந்த மைதா மாவு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிடலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இது நல்லா டைட்டாக நம்ம சீல் பண்ணிக்கணும். இது போல் எல்லா சைடும் நம்ம நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது போலயே மீதம் உள்ள மாவையும் நம்ம சமோசா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை சேர்த்துட்டு இப்போ இந்த சமோசா 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். சமோசா பொரிக்கும் போதுல எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சே சமோசாவை பொரிச்சுக்கோங்க. நமக்கு மேலே இருக்க லேயர் ஆல்ரெடி பாதி வெந்தது தான். ஆனால் சமோசா மிதமான சூட்டில் வச்சே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ சமோசா வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் ஸ்ருஷ்டி செஞ்ச சாக்லேட் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.